புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரொம்ப குஷியானவங்க, ரொம்ப மகிழ்ச்சியானவங்க நம்ம குடிமகன்கள் தான். டாஸ்மாக் எல்லோரும் ஒரே குஷியில் போகிறான். போய் டாஸ்மாகில் ஆஃப் கொடுங்குறான். உடனே அவன் 10 ரூபா அதிகம் வச்சு கொடுக்குறான். கொடுக்க முடியாது. 10 ரூபா ஏன் கொடுக்குறான்? ஆட்சி மாறி போச்சு இல்லை, புதிய ஆட்சி வந்துருச்சு. 10 ரூபா வந்து என்ன சொல்கிறாங்கிறான். அவன் உள்ள வேலை பார்க்குறவன் பயந்துக்கிட்டு சரி சரின்னு 10 ரூபா இல்லாமல் கொடுக்குறான். அவங்க பாருங்கள், டாஸ்மாகில் வேலை பார்க்குற பயிலுங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சு இல்லை, 10 ரூபா அவங்க தானே கமிஷன் வாங்கினான். கமிஷன் வாங்குறவங்களாம் போயாச்சு, இப்போ உன்னையும் எடுத்துகிட்டு போகிற, அதனால் ஒழுங்கான விலை குடியா அப்படின்னு அவன் கேட்குறான். அதனால் டாஸ்மாக்காரன்லாம் பயந்து போயிட்டான். போன ஆட்சிலாம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் யாரும் ஊழலாம் பண்ண முடியாது. 180 ரூபா போடு, ஏன் உரிமை போடுங்க. 180 ரூபா போடு போடுங்க. அவர் ஆட்சியே ஏற்றுட்டாரு, இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது. இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஆர்டர் விஜய் என்ன பண்ணணும்? மது தொழிற்சாலை திமுக எம்பிகள், திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த கனிமொழி, ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, இந்த திமுககாரன் எம்எம்ஏ இருக்கணும், அவன் உற்பத்தி செய்கிற மது தொழிற்சாலையிலேருந்து டாஸ்மாக் மதுவை வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணணும். அந்த கம்பெனிலாம் மூடணும். மூடி டாஸ்மாகை விரைவில் மூடணும். பீகார் மாதிரி படிப்படியாக மூடணும். படிப்படியாக தான் மூட முடியும். இப்போ 40,000 கோடி டாஸ்மாகில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. 10 லட்சம் கோடி கடன். உடனே டாஸ்மாகை மூட முடியாது. அது உடனே வாய்ப்பில்லை. படிப்படியாக மூடிட வேண்டியது தான். ஏன்னா டாஸ்மாகை மூடணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இருக்கிற வரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 40,000 கோடி வருமானம். ஆனால் உண்மையான வருமானம் 1 லட்சம் கோடியும் தாண்டுது. இவன் அரசியல்வாதி எப்படி கொள்ளையடிச்சாங்கிறதையும் சொல்லி, அதாவது இருக்கிறது 6,000 7,000 கடை, ஆனால் இவன் கணக்கு காமிக்கிறது 5,000 கடை. அப்போ மீதி 2,000 கடையில் வரக்கூடிய அத்தனை வருமானமும் இவங்க அரசியல்வாதி கொள்ளையடிச்சிடும். இந்த திமுககாரன் நடத்துகிற மது தொழிற்சாலைனால அவன் 15 ரூபாய்க்கு சரக்கு செய்கிறான். இவங்க ஆளுங்கட்சிக்கு வந்துக்கிட்டு பணத்தை கொடுக்குறான். ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவுன்னு கொடுத்துட்டு மீதி 170 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ 7,000 கடையும் ரெக்கார்டுக்கு வந்துச்சுன்னா இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு லாபம் வரும். பாரில் விற்கிறான். எல்லாம் பினாமி பேர். இந்த பார்லையும் கரெக்டாக ஏலத்துக்கு விட்டுட்டா ஒரு இதில் சொல்கிறாங்க 1 லட்சம் கோடியிலிருந்து 1,20,000 கோடி வரை அரசாங்கத்துக்கு லாபம் வரும். இப்போ 40,000 கோடியை காமிச்சிட்டு மீதியை இவங்க அடிச்சுட்டு போயிடறாங்க. 80,000 கோடிங்கிறாங்க. அதனால் இந்த டாஸ்மாகை மூடுற வர இந்த 1 லட்சம் கோடி 1,50,000 கோடியும் அரசாங்கத்துக்கு வருமானமாக மாற்றி அந்த கடனெல்லாம் அடைக்கணும்.